அம்மாவோட ஆசை அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குருவடி சரணம், திருவடி சரணம். அன்னை அருளிய வேள்வி முறைகள் புத்தகத்திலிருந்து தியானம் வழிமுறைகள். தியானம் என்றால் ஆழ்ந்து சிந்தித்தல் என்ற பொருளாகும். தியானம் பழகி அதில் நிலை பெற்றவர்கள் பொருள்களை காட்சியாக கண்டு ஆராய்வதால் உண்மையான ஆனந்தத்தையும் இன்பத்தையும் பெறலாம். விலங்குகளுக்கு புலன்களில் இன்பம், மனிதனுக்கு அறிவில் இன்பம், தேவர்களுக்கு ஆழ்ந்த தியானத்தில் இன்பம். இந்த ஆழ்ந்த தியானத்தை அடையும் ஆன்மாக்களுக்கே இந்த உலகம் இன்பமாக தோன்றும். எதையும் விரும்பாது எதனிடமும் ஒட்டிக்கொள்ளாது இருக்கும் ஒருவனுக்கு இயற்கையில் ஏற்படும் மாறுதல்கள் அழகும் தெய்வீக அமைப்பும் கொண்டதாக திகழும். எண்ணங்கள் அலைகளாக இருக்கும் பொழுதே அவற்றை கட்டுப்படுத்தும் ஆற்றலை மனம் பெறுகிறது. மனத்தின் எதிர்ச்செயலை மட்டும் புரிந்து கொள்ளும் தன்மையை பெறும்போது யோகிக்கு எல்லா அறிவும் கிடைக்கும். புலப்படுகின்ற பொருட்களோ அல்லது எண்ணங்களோ மனதில் உண்டாகும் எதிர் சக்தியின் விளைவேயாகும். இந்நிலையில் அவன் தனது மனத்தின் அடித்தளத்தை காண்பான். அது அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும்போது யோகிக்கு பல சித்திகள் கிடைக்கும். இச்சித்திகளில் ஏதாவது ஒன்றில் மனத்தை பறிகொடுத்தாலும் அவனுடைய முன்னேற்றம் தடைப்பட்டுவிடும். மனத்தை ஒரு பொருளின் மீது 12 நொடிகளுக்கு நிலைநிறுத்தினால் அது தாரணை எனப்படும். 12 தாரணைகள் ஒரு தியானமாகும். 12 தியானங்கள் ஒரு சமாதியாகும். உங்களில் யாராவது நோயுற்றிருந்தால் அவரோ மற்றவரோ நோயுற்றவரை தம் மனதில் எண்ணி அவர் நலமாக உள்ளார் என்று மனதுக்குள் சொல்லி தியானிக்கவும். இதனால் அவர் விரைவில் குணமாவார். உங்களிடையே பல 1000 மைல் தூரம் இருந்தாலும் இது பலனளிக்கும். நோயுற்று இருக்கும்போது நான் ஆன்மா, எனக்கு நோய் ஏது என்று சொன்னால் நோய் பறந்துவிடும். தியானத்திற்கு உரிய சில வழிமுறைகள். தியானம் செய்யும் போது நிமிர்ந்து உட்காரவும். மூக்கின் நுனியை பார்க்கவும். காட்சி நரம்புகள் இரண்டையும் அடக்குவதால் எதிர் செயலுக்குரிய வட்டத்தை வழிபடுத்தி அதன் மூலம் சித்தத்தையும் வசப்படுத்தலாம். தலைக்கு உயரே சில அங்குலங்களுக்கு அப்பால் ஒரு தாமரை இருப்பதாக நினைக்கவும். நற்குணங்களை அதன் மையமாகவும் ஞானத்தை அதன் காம்பாகவும் நினைக்கவும். தாமரையின் 8 இதழ்களும் சாதகனின் அஷ்டமா சித்திகளை குறிக்கும். தாமரை பூவின் உள்ளே இருக்கும் கேசரங்களும் சூலகமும் தியானத்தை குறிப்பதாக கொள்ளுங்கள். புறத்து நின்று வருகின்ற சித்திகளை தியானம் செய்தால் சாதகன் முக்தி அடைவான். அருள் திரு அடிகளார் அவர்களின் பொற்பாதங்கள், சுயம்பு அல்லது அன்னையின் திருமுகம் ஏதாவது ஒன்றினை ஆழ்மனதில் நிறுத்தி தியானத்தில் ஈடுபட வேண்டும். உங்கள் இதயத்தில் ஒரு சிறு இடைவெளி இருப்பதாகவும் அதில் ஒரு சுடர் எரிவதாகவும் அந்த சுடரை உங்கள் ஆன்மாவிற்கு ஆன்மாவாகிய கடவுளாகவும் நினைத்து அதனை தியானிக்கவும். சாதகர்களுக்கு சூரியன் உதிக்கும் காலை நேரம், அதாவது 3 மணியிலிருந்து 6 மணி வரை, சூரியன் மறையும் மாலை நேரம், உச்சி வேலை, அதாவது பகல் 12 மணி என்று வகுத்து கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தியானத்திற்காக ஒதுக்கி வைத்து அந்த நேரம் வரும்போது தியானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும். இவ்விதம் தொடர்ந்து செய்தால் மனம் அதற்கேற்ப அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சுலபமாக தியானத்திற்கு ஒத்துழைக்கும். அந்த நேரத்தில் மனம் இயல்பாகவே அமைதியாக இருக்கும். ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு மனம் ஈடுபாடு கொள்ளவில்லை என்றாலும் கூட மனத்தை ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக இலட்சியத்தை நோக்கி செலுத்துவது கடினமாக இருந்தாலும் கூட தியானம் செய்ய வேண்டும். இத்தகைய பொறுமை நாளடைவில் திருப்திகரமான நல்ல ஆன்மீக பலன்களை தரும். தியானம் செய்யும் போது ஒருவர் வேறு எந்த வேலையையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. தியானத்திற்கு முன்பும் பின்பும் தீவிரமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. உணவு, வேலை, பொழுதுபோக்கு, களியாட்டங்கள் போன்ற விஷயங்களில் கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகளாவன. இயன்ற வரையில் உணவு தூய்மையாக இருக்க வேண்டும்.
உண்பதற்கு முன் அன்னையை நினைக்க வேண்டும். எல்லா செயல்களும் மிதமாகவும் அளவுக்கு மீறாமலும் இருக்க வேண்டும். தியானம் செய்யும் போது நீண்ட நேரம் அசையாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இதை உடல் நலம் நன்றாக இருந்தால்தான் செய்ய முடியும். நரம்புகள் இயல்பான அமைதி நிலையில் இல்லாவிட்டால் கழுத்திலும் தோள்பட்டையிலும் சிறு சிறு அசைவு ஏற்படும். அசையாமல் இப்படி அமர்ந்திருக்கும் நிலை தியானத்திற்கு உகந்தது. இது உடல் அசௌகரியங்களிலிருந்து ஒருவனை பாதுகாக்கிறது. தியானம் செய்வதற்கு முன்பு ஏன் தியானம் செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒருவர் வலுவான காரணம் கொண்டிருக்க வேண்டும். நல்ல உயர்ந்த லட்சியத்தால் ஒருவர் ஈர்க்கப்படவில்லை என்றால் ஒருவர் செய்யும் தியானம் வலிமையற்றதாகவும் சாதாரணமாகவும் இருக்கும். நன்றாக தியானம் செய்வதற்கு போதிய கவனம் ஒருவரால் செலுத்த முடியாமல் போகும். ஒருவர் ஆன்மீகத்தில் தீவிரமாக எதை விரும்புகிறாரோ அதை பற்றிய தியானமே அவருக்கு மிகவும் சிறந்த முறையில் அமையும். ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காருவடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.